எல்லாருக்கும் வணக்கம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை நல்லா சுருளை வதக்கி எடுத்துருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு தனியாக கொதிக்க வச்சு எடுத்துப்பேன். ஏன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம், அதுக்காக நான் அந்த மாதிரி செய்வேன். இன்னொரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உருளைக்கிழங்கு 50% வெந்ததுக்கப்புறமா அதில் வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ அந்த காய் கொண்டக்கடலையில் அந்த புளி காரம் நல்லா ஏறி இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் தேங்காய் அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் கொதி வரும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வெந்தயப்பொடி கொஞ்சமாக சேர்த்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்டு வெந்தயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி வடவும், மிளகாய், கருவேப்பிலை போட்டு தனியாக தாளித்து அது மேலே கொட்டிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டிங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. எனக்கு புளிக்குழம்புல எப்போவுமே இந்த கொண்டக்கடலை போடுறது இல்லை வேர்க்கடலை போடுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.